இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதுச்சேரியை அடுத்த தவளக்குப்பம் தனியார் பள்ளி ஆசிரியர் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததாக போக்சோவில் கைது செய்யப்பட்ட நிலையில் பள்ளி மூடப்பட்டதை கண்டித்து பெற்றோர் மாணவர்கள் கைகோர்த்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்தான விவரங்களை நம்முடைய செயலாளர் கிருஷ்ணா வழங்க நாம் கேட்கலாம். கிருஷ்ணா, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோர் என்னென்ன கோரிக்கைகளை வைத்திருக்கிறாங்க? கள விவரம். புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த ஆசிரியர் தாக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டார். அதே போல இது குறித்து சாலை மறியல் போராட்டமும் மிகப்பெரிய அளவில் வெடித்தது. இந்த நிலையில அந்த பள்ளி மூடப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த ஆசிரியர் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பள்ளி கடந்த 3 நாட்களாகவே மூடப்பட்டிருந்த நிலையில அந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என அனைவருமே தற்போது கடலூர் சாலை தவளக்குப்பம் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுடைய பள்ளி படிப்பு பாதிக்கப்படுவதாகவும் உடனடியாக அந்த பள்ளியை திறக்க வேண்டும் என்றும், அதே போல அந்த பள்ளி ஆசிரியர் விசாரணை செய்யாமல் நீங்கள் கைது செய்திருக்கிறீர்கள் இந்த கோஷங்களை எழுப்பி தற்போது இந்த மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தங்களுக்கு பள்ளியை உடனடியாக திறக்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.